அவர் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம்கிட்ட அப்படித்தான் சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னாரு. அவர் வந்து இங்க பாத்தீங்கன்னா சர்வ வியாபி, அவர் எங்க இருக்கிறவர். அதனாலதான் தாவீது சங்கீதம் 139 அவர் 7-12 வரைக்கும் சொல்றப்ப, உம்முடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போய் ஓடி ஒளிந்து கொள்ள முடியும். வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கீங்க, பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க, சமுத்திரத்தை கடந்து அந்த பக்கத்துல போனாலும் அங்கேயும் உன்னுடைய பிரசன்னம் இருக்கிறது, என்னுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிறீர், என் வாயின் வார்த்தைகள் சொல் பிரபாவிற்கும்பே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அப்ப எல்லாமே அவர் அறிந்தவர், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம ஜெபம் பண்ண போறப்ப நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவைகள் என்னதென்று அவர் அறிந்த தேவன். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இல்லாதவர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர். ஏன்னா அவர் வந்து சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி. சர்வ ஞானிங்கிறப்ப வந்து அவர் எங்கேயும் இருக்கிறாரு, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். தாயில கருவுல உருவாகிற பொழுது, அந்த கருவுல நம்ம உருவாகிற பொழுது அந்த எலும்புகள் உருவாகிற அந்த விதத்தை கூட அறிந்தவரா அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். என்னான் என்னான் இங்கே பிறப்பார்கள் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லா ஜாதி ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பு எல்லைகளையும் ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறார். எங்க குடியிருக்கிறோம், எங்க குடியிருந்து எப்படி நம்ம வாழுவோம்னு எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனாலதான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்து அவைகள் நடக்கும்படி அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அநேக நேரங்கள்ல நம்முடைய விருப்பமும் நம்முடைய ஆசையும் அது ரொம்ப சின்னதா இருக்கு.